இன்னைக்கு சிவராத்திரி. இன்னைக்கு நம்ம தூங்காம இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் இல்ல, இன்னைக்கு நம்ம முழிச்சிட்டு இருக்கணும். ரெண்டும் ஒண்ணுதான்ப்பா, ஏன்பா எல்லாத்தையும் போட்டு குழப்பற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீல்ஸ் பாக்குறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்துறது, படத்துக்கு போறதுன்னு இப்படி தூங்காம நம்ம பல நாட்கள் இருந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு சிவராத்திரி நாம முழிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கறதா. இந்த முழிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கறதா இந்த நோன்பினுடைய சிறப்பு. எப்படி ரம்ஜானுக்கு வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு நோன்பு இருக்கிறாங்களோ, ஈஸ்டர் திருநாளுக்கு எப்படி வந்து கிறிஸ்துவ சகோதரர்கள் ஒரு நோன்பு இருக்கிறாங்களோ, அதே மாதிரி சைவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு நோன்பு தான் இந்த சிவராத்திரி நோன்பு அப்படிங்கிறது. இந்த ஒரு நாள் இரவு முழிச்சிருந்து உள்ளத்தாலையும் உணர்வாலையும் இறைவன் அப்படிங்கிற ஒரே ஒரு பற்றுதலை நோக்கி நாம் உள்முக பயணமா இருக்க வேண்டிய ஒரு நாள் தான் இந்த நாள் அப்படின்னு அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த நாள் குரூப்பா சேர்ந்து ஃபன் பண்றதோ கோயிலுக்கு ஆடுறதுக்கோ ஆன நாள் இல்ல அப்படிங்கறத நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் விட முக்கியமானதா, சிவாய நம என்று திருநீர் அணிவாருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு தமிழ் சொல்லுது. அவனை வணங்குறதுக்கே அவனுடைய அருள் வேணும் அப்படின்னு திருவாசகம் சொல்லுது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்குவோம். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த நாள் தூங்கறதுக்கான நாள் இல்ல, முடிச்சிட்டு இருக்கிறதுக்கான நாள்.